விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க. திருச்சி மாநாடு விசிகேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க. எதுக்கு விசிகே காரங்க தக்கத்தின் பிடிச்சாங்க ஒரு வாரமா? 58 தொகுதி மார்க் பண்ணி அதில் 15,000க்கு மேற்பட்ட பூத் லெவல் கிளினிக்ஸ் வந்து பெருசாக நடத்தணும். அதிலிருந்து ஆரம்பித்து மாநாடு வரைக்கும் ஒரு பெரிய பயணத்தோட இந்த கட்சியில் பயணித்து அந்த மாநாட்டில் 5 லட்சம் உறுப்பினர்களுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய உறுப்பினரை வந்து நான் பதிவு பண்ணேன். ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும். எதுக்கு? ஃபண்டர் மேடம், ஃபண்டர் மணி 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க. இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்பந்தம்லாம் புகைப்படம் நைட் நான் வெளியிடுறேன். ஸோ இதற்கு மேலே வந்து ஓப்பனாக வெளியே வரதுக்கு முடியவே முடியாது. ரெண்டாவது அதுக்கப்புறம் சொன்னாது நான் இப்போ ஏதோ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணாரு. இந்த மாதிரிலாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்படம் வெளியே. அதுக்கப்புறம் கால சூழ்நிலையில் அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நான் 15 வயசுல பெரியார் அவர்களுடைய கருத்துகளையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி. வணக்கம். 2024 மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் வந்து இன்று திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வந்து தன்னுடைய 2 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. சிதம்பரம் தொகுதிக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறார். விழுப்புரம் தொகுதிக்கு ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுறார். தற்போது நம்முடன் விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ நீங்க ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்றீங்க, பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, பொறுப்பாளராக இருக்கீங்க. இந்த தடவை என்ன புதுசான வியூகங்கள்லாம் வைக்க போறீங்க? வணக்கம். தலைவர்கள் வந்து இந்த 2 தொகுதிக்கு வந்து சிதம்பரம் விழுப்புரத்துக்கு வந்து தலைமை தேர்தல் வியூக பொறுப்பாளராக வந்து இப்போ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. விசிகேவுடைய வரலாற்றில் இது ஒரு புதுமையான எலெக்ஷன். இது 2 தொகுதியிலுமே வந்து நியூ சிம்பிளில் வந்து பங்கெடுத்துட்டு இருக்கோம். அந்த நியூ சிம்பிளுங்கிறத கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் தேர்தல் கமிஷன் வந்து இன்னும் வந்து சிம்பிளை வந்து இன்னும் அலர்ட் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து காலம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நாமினேஷன் வேறு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில் வந்து இந்த 2 சிம்பிளும் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த 2 தொகுதிக்கும் சிம்பிள் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்து இந்தியா கூட்டணியுடைய நம்மளுடைய திட்டங்கள் என்ன, நம்மளுடைய பணிகள் என்ன, மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு எப்படியுமே வந்து வாக்காளர்கள் வந்து ஓட் போடுவாங்க. 2014 தேர்தல் ஆகட்டும், 2019 தேர்தல் ஆகட்டும், அதோடைய ரிசல்ட் தான் 2024 வரப்போகுது. ஸோ இந்த 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றால் எங்களுடைய கட்சியுடைய வரலாற்றிலேயே ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்து மாறும். அதுக்காக தான் வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு நாங்கள் வந்து செயல்பட ஆரம்பிக்க போகிறோம். அதில் முக்கியமாக வந்து எடுத்த உடனே வார் ரூம் வந்து உடனே 2 தொகுதியில் வந்து ஏற்படுத்தப்படணும். வார் ரூம்ங்கிறது கிட்டத்தட்ட 1400 பூத்தஸை வந்து நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து பூத்தில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் லாஸ்ட் 16, 19, 21 எலெக்ஷனில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஓட் வந்து குறைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாக வந்து பயணத்திட்டத்தை அமைக்கிறதுக்காக வார் ரூம் செயல்படும். வார் ரூம்லேருந்து சமூக தலைத்தங்களை நோக்கி சிம்பிளை கொண்டு செல்லும் பொழுது எங்களோட பிரச்சார திட்டங்கள் வந்து புதுமையாக இருக்கும். அந்த புதுமையான முறையில் வந்து குறிக்கோள் வந்து 1 லட்சம் ஓட்டில் 2 வேட்பாளர்களும் வெற்றி பெறணுங்கிற ஒரு குறிக்கோளோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போ போன தடவை வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து சிதம்பரம் தொகுதியில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து மிக குறைந்த வாக்கு வித்தியாசம்லாம் வந்து ஜெயிச்சாங்க. இந்த முறை வந்து பாஜக தரப்புல இருந்து பாமகவே அங்கே டைரக்டாக போட்டிடுறதா தகவல் வருது. இப்போ பாமகன்றது வந்து அந்த அந்த சைடில் வந்து கொஞ்சம் ஓட் பேங்க் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எவ்வளோ சவாலாக இருக்கும் உங்களுக்கு? அதாவது பாமக மட்டும் கிடையாது, இது 4 முனை தேர்தல். அதாவது உங்களுக்கு பாமக இருக்காங்க, அதிமுகவுடைய இரட்டை இலையும் வந்து நிற்கிறாங்க, ப்ளஸ் நாம் தமிழர் சீமான் கட்சியும் வந்து 4 முனை போட்டியாக இருக்கும் பொழுது ஒரு கடுமையான ஒரு எலெக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நியூ சிம்பிளாக இருக்கும் பொழுது அது மக்களுக்கு வந்து அது கரெக்டாக புரிய வைக்கணும். அதுதான் சொன்னேன், வார் ரூம் ஏற்படுத்தப்பட்டு அது பூத் லெவலில் வந்து சமூக வலைத்தளங்களை வந்து நம்ம உருவாக்கி அது மூலயமா ஒரு புதிய பிரச்சாரம், அதாவது எந்த இடத்துல பூத் ஸ்விங் சொல்லுவோம், பூத்தோடைய கன்சாலிடேஷன் ரிப்போர்ட் மூலயமா எங்கெங்கெல்லாம் பயணத்திட்டத்தை வந்து வகுக்கணும். லாஸ்ட் டைம் வந்து அதுக்கான பயணத்திட்டங்கிறது பூத் வைஸ் நடந்திருக்காதுன்னு எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. இப்போ பூத் வைஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதற்கேற்ற பயணத்திட்டங்களும் இந்தியா கூட்டணி இருக்கிற எல்லா தலைவர்களும் வந்து அங்கே கொஞ்சம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, இப்போ மார்னிங் கூட கமலஹாசன் அவர்கிட்ட பேசணும் அந்த பிரச்சாரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளை கொண்டு சொல்லும் போது கண்டிப்பாக எங்களுடைய குறிக்கோள் படி ஒரு 1 லட்சம் ஓட்டில் வெற்றி பெறும். அது பிஎம்கே அதிமுக இல்லாமல் ஒரு பாசிட்டிவான எலெக்ஷன் கேம்பெயின் நடத்துறோம்.
நடத்தணும். யாரையுமே வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணி கேம்பெயின் நடத்தாம தமிழகம் வந்து அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையையும் பெரியார் அவர்களுடைய கொள்கையையும் வந்து எப்பயுமே உள்வாங்கி வந்து எலெக்ஷன் உடைய ரிசல்ட்ல வந்து நம்ம முடிவு பண்ணுவோம். இது வந்து மதத்துக்கும் ஜாதிக்கும் எதிரான ஒரு எலெக்ஷனா கண்டிப்பா மாறும். எப்படி பிஎம்கே வந்து 2019 தோல்விட்டுறாங்களோ அதே மாதிரி இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ங்கிறது ஒரு பாசிட்டிவான கேம்பெயினா மாற்றும் பொழுது விசிகேவுடைய 2 வேட்பாளர்கள் மட்டுமல்ல இந்தியா கூட்டணியில் இருக்க 40 வேட்பாளர்களும் வெற்றி பெறுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் வந்து உங்களை விமர்சிச்சிருக்காரு. இப்போ உங்களை மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜர் வந்து அவங்க கட்சியில் நீங்கள் வந்து இணையலைன்ற ஒரு விரக்தியில் பேசுகிறாரான்றது ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, நான் ஒரு கேள்வி ஒன்று தான் கேட்டார். என்னை வெளியே வர சொன்னார். ஆக்சுவலாக நான் வெளியே வந்து 2016, 16, 19, 21 திமுகவில் வந்து எலெக்ஷன் ஒர்க் ஸ்ட்ராட்டஜி டீமில் முக்கியமான ஒரு பங்கை பெற்று இங்கே கடந்த 2 வருடங்களாக விசிகேல வந்து முதல்ல ஒர்க் பண்ணதே பார்த்தீங்கன்னா பூத் லெவல் கமிட்டி மீட்டிங்ஸ் YMCAல வந்து 58 தொகுதி மார்க் பண்ணி அதில் 15,000க்கு மேற்பட்ட பூத் லெவல் கிளினிக்ஸ் வந்து பெருசாக நடத்தணும். அதிலிருந்து ஆரம்பித்து மாநாடு வரைக்கும் ஒரு பெரிய பயணத்தோடு இந்த கட்சியில் பயணித்து அந்த மாநாட்டில் 5 லட்சம் உறுப்பினர்களுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய உறுப்பினரை வந்து நான் பதிவு பண்ணேன். ஸோ இதற்கு மேலே வந்து ஓப்பனாக வெளியே வரத்துக்கு முடியவே முடியாது. 2வது அதுக்கப்புறம் சொன்னாது நான் இப்போ ஏதோ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணார். அவர் வந்து பிஎஸ்சி காலேஜ் கோயம்புத்தூர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவருடைய குறிக்கோள் வந்து அந்த காலத்தில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணுங்கிறதுக்காக தான் வந்து அவர் சூஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கால சூழ்நிலையில் அவர் இன்னைக்கு அரசியல் வந்திருக்கலாம். ஆனால் நான் 15 வயசுல பெரியார் அவர்களுடைய கருத்துகளையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ஒரு ஸ்ட்ராங் தளத்திலிருந்து உருவாகியிருக்கேன். அங்கே இருக்கிற பேராசிரியர்களுக்கு கேட்டாலே தெரியும். என்னுடைய குடும்பத்தோடைய தொழில்களுக்கும் என்னுடைய குடும்பத்தோடைய உறவுகளுக்கும் இருக்கிற பணபலங்கிறது என்னை சார்ந்தது கிடையாதுங்கிறது நான் நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கிறேன். நான் வந்து அவர் எப்படி ஒரு விவசாய குடும்பம் அதே மாதிரி என்னுடைய தந்தை ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்து என்னுடைய தாய் வந்து சிறு வயதில் இழக்கப்பட்டு அங்கிருந்து ஒரு அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்கி நான் வந்து பயணிச்சிருக்கேன். ஸோ அந்த பயணம் தான் நான் இங்கே வந்து இந்த தொடரோட பயணிக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக நான் பதிவு பண்ணுறேன். இப்போ